இவ்வளோ நாளாக நம்ம கூட இந்தியா கூட சண்டை போட்டுக்கிறது அமெரிக்கா ஒன்றா இருந்தது. சோலி முடிச்சு. ஆனால் இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா புதுசாக வந்திருக்காங்க. அது வேற யாரும் இல்லை, ஆஸ்திரேலியா. நீங்களாம் பைத்தியமாடா நீங்க? ஆஸ்திரேலியாவில் அப்படி என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, அங்கே இருக்கிற இந்திய மக்களுக்கு பார்த்தீங்கன்னா மிக கொடுமையான பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் நான் உங்களுக்காக இந்த ஒரு வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்காக கொடுத்துருவாங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்ன எழவி அது? நிறைய பேர் வீடியோக்கு லைக்கும் கொடுக்க மாட்டீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டீங்க. கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. மறக்காமல் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம உலகத்தில் என்ன நடக்குது, ஸோ நம்மளுடைய தமிழகத்தில் என்ன நடக்குது, நம்மளோட வேர்ல்டு ஃபுல்லாக என்ன நடக்குது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே நாங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. மோஸ்ட்டாக நம்ம இந்தியாவில் இருக்கிற மக்கள் நிறைய பேர் பார்த்தா ஃபாரின் கண்ட்ரிக்கு போய் ஒர்க் பண்ணி அங்கேயே தங்குறது பார்த்தா வழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன இது? ஸோ இது ஆஸ்திரேலியா மட்டும் இல்லை, அமெரிக்கா, இந்த மாதிரி நியூசிலாந்து பல இடங்களில் பார்த்து நம்மளுடைய இந்திய மக்கள் பார்த்தா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவன் இன்னும் திருந்தலமாமா. ஆனால் இப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அடியை கொடுத்துருக்காங்க ஆஸ்திரேலியா. ஸோ ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்கன்னா வார்த்தையை அளந்து பேசுங்க. ஸோ இந்தியா கீழ்த்தரமாக பார்த்தீங்கன்னா என்ன வார்த்தடா சொல்லிட்டேன் பண்ணிக்கிட்டு வராங்க ஆஸ்திரேலியா. அப்போ அங்கே என்னதான் நடந்துக்கிட்டு இருக்கு? அவன் செத்துட்டான்டா. இந்தியாவில் இருந்து குடிபெயர போகிற மக்களுக்கும் சரி, அங்கே இருக்கிற மக்களுக்கும் சரி, ஸோ நாங்கள் இந்த மாதிரி தாண்டா பண்ணுவோம்னு சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அங்கே இருக்கிற பிரதமர் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள். ஸோ அவங்க அப்படி என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ அங்கே இருக்கிற மக்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆரம்பித்து வச்சுருக்காங்க. நம்மளுடைய இந்திய மக்களை துன்புறுத்தும் அந்த ஒரு காரணத்தால் மட்டுமே. ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பிரதமர் அவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, இந்திய மக்கள் நீங்கள் எங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஸோ அப்போ தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வாழ முடியும். அப்படி இல்லைனா நாங்கள் அமெரிக்கா பண்ண மாதிரி எங்ககிட்ட இமிக்ரேஷன் மாதிரி ஸோ நீங்கள் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் இங்கே வாழ்ந்துக்கிட்டீங்கன்னா நாங்கள் உங்களை வெளியே அனுப்புவோம் சொல்கிற விதமாக பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு வர்றது ஆஸ்திரேலியாவோட பிரதமர். மறுபடியும் முதல்ல இருந்தா ஒரு ஈவெண்ட்டில் கலந்து பேசின ஆஸ்திரேலியாவோட பிரதமர் அவங்களுடைய நேம் என்னன்னா கொஞ்சம் பெருசாக போகும். பெண் செனட்டர் ஜசிந்தா பிரைஸ் இந்த மாதிரி ஒரு பேர் கொண்டு வரும். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஈவெண்ட்டுக்காக இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் பல விஷயங்களை பற்றி பேசியிருப்பாங்க. இதில் நம்மளுடைய இந்திய மக்களை பற்றியும் பேசியிருக்காங்கன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? இப்போத்துலேருந்து இதே தான் சொல்லிக்கிட்டு வர. ஸோ என்ன சொன்ன பாடுமே இல்லையா, அதை ஒழுங்காக சொல்லி தொல்றான்னு உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். மோஸ்ட்டாக நிறைய கண்ட்ரியில் இருந்து பார்த்தீங்கன்னா வேறு கண்ட்ரிக்கு போய் வேலை சேர்த்து வழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுடைய இந்தியாவில் இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அங்கே போயிருக்காங்க. ஸோ அதனால் என்ன நடக்குதுன்னா அங்கே தோழர் கட்சி பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தா நிறைய க்ரௌடு ஆகுது. ஸோ அங்கே அங்கேயே வேலை செஞ்சுக்கிறாங்க. ஸோ அங்கேயே தங்கிக்கிறாங்களா. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி செட் ஆகிடுது. அப்படியே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சமூக ஓட்டுகளை பார்த்தீங்கன்னா அதிகரிச்சுக்கிட்டே போகிறாங்க. ஸோ இந்தியாவில் இருந்து அங்கே போய் ஓட்டு போகிறதுலாம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகிறதுனால அங்கே இருக்கிற மக்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை பாதிப்படி தான். ஸோ அங்கே இருக்கிற வாழ்வாதாரமே இல்லாத அளவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையான நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா தள்ளப்படுறாங்க. ஸோ அதனாலே பார்த்தா இந்திய மக்கள் மேலே ஒரு கூட்டத்தை சாட்டுறாங்க. ஆனால் எனக்கு இங்கே தான் ஒரு டவுட். அப்போனா இந்தியாவில் இருக்கிறவங்க மட்டும்தான் நிறைய பேர் பார்த்தா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்கன்னா ஸோ அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா, வேறு நாட்டிலேருந்து யாருமே அங்கே வேலை செய்யலையா, ஒரு பக்கத்தில் டவுட் வருது. ஸோ இது எல்லாமே எப்படி நம்ம இந்தியா மேலே மட்டும் குறை சொல்கிறதுக்கு 1000 பேர் வராங்க. இந்த மாதிரி பேசுனதால் பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களுடைய கட்சியிலே பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பம் வந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுடைய கட்சியான வலதுசாரின்னு ஒரு கட்சி இருக்குது. ஸோ அதாவது பார்த்தா இவங்க கூடியே இருக்கிறவங்கள பார்த்தா இந்த மாதிரிலாம் பேசுகிறாமா, இந்தியாவில் இருந்து ஓட்டு போட்டவங்கள ஸோ இவங்க பிரதமராக பார்த்தா தேர்ந்தெடுத்திருக்காங்க, அவங்களே நீங்கள் தரக்குறைவாக பேசலாமான்னு பார்த்தீங்கன்னா கட்சியில் குழப்பம் நடந்திருக்கு. அதனால் என்ன நடந்திருக்குன்னா அல்பானிஸ் அவங்க பார்த்தீங்கன்னா ஸோ கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பிரதமர் நீங்கள் பேசுகிறது தப்பு. ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா வேலைக்கு அவங்களுடைய ஒர்க்குக்காக வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் யாரையும் குற்றம் சொல்லக்கூடாது. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கண்டனத்தை வச்சுருக்காங்க பிரதமர் வேலை. அதாவது என்ன இவங்க தெரிஞ்சு பேசுனாங்களோ தெரியாமல் பேசுனாங்களோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஸோ ஆனால் இவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா ஸோ அந்த கட்சியில் இருக்கிறவங்க மெயினான பொறுப்பாளர்களுக்கு ஆஸ்திரேலியாவோட பிரதமராக இருக்கிற அந்தோனி அல்பானிஸ் ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. செனட்டர் பிரைஸ் அவங்க பார்த்தீங்கன்னா தெரியாதனமாக சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி எங்களுக்கு தெரியாதனமாக சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. ஆனால் இந்திய மக்களிடம் பார்த்தீங்கன்னா இவங்க மன்னிப்பு கேட்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் ஒரு பொருளையே கலப்பி வச்சுருக்காங்க. சரி, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்க போகிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு லைக்காக கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணிட்டு சந்திர டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி நன்றி நன்றி.